ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ண பைமோட் ஷாப்பிங் ஆப்பில் எப்படி ஜெனரல் ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய பைமோட்டுடைய ஹோம் பேஜ். ஸோ ஆல்ரெடி நான் வெல்கம் கிட் 1 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலைன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜென்ரல் ப்ராடக்ட்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலான்னு தான் பார்க்குறோம். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், பேபி கேர், ஸோ அப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓரல் கேரு, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பூஜாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டங்கள், டிட்டர்ஜென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நார்மலாக ஒரு ஷாப்பிங் ஆப்பில் என்னெல்லாம் இருக்குமோ ஸோ அது எல்லாமே இதில் இருக்குது. அதுமாதிரி ஒவ்வொரு பிராண்டு, ஆச்சி, ப்ரூ, கோல்கேட், கேட்பரிஸ், குட் நைட், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டட் வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது மாதிரி இங்கே அதை சர்ச் பண்ணியும் பார்த்து நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து டெய்லி யூசேஜ்குள்ள ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பசங்களுக்கு கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம டெய்லி நெக்ஸ்ட்டு வந்து இது நம்ம சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள், ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே இதில் இருக்குது. இன்னுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக கொண்டு வர போகிறாங்க இந்த ஆப்பில். ஸோ நல்ல பெஸ்ட் ஆப், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க, நான் ஆல்ரெடி இந்த மந்த் நான் வந்து என் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வந்து நான் இதில் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சோப்பு, வீட்டுக்கு தேவையான சோப் அந்த மாதிரி தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய தான் நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், என்ன ப்ராடக்ட் நம்மளுக்கு வீட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், கீழே ஆல்ரெடி நான் 20 ஐட்டம்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய ரேட்டும் கொடுத்துருக்காங்க. செலக்ட் பண்ணது அப்படி ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து என்ன ப்ராடக்ட் வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆட் கொடுத்தாலே போதும். ஸோ ஆட் டு கார்ட் நீங்கள் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். சரியா, அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். இதில் நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து தேடி சர்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதில் ஆரோ சிம்பிள் இருக்குல்ல, நீங்கள் அதை டச் பண்ணிவிட்டு பேக் வந்து அடுத்து நீங்கள் வேறு ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் தனித்தனியாக ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட் இது வேணுமா வேண்டாமா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய நீங்கள் ப்ரைஸையும் பாருங்கள். நம்ம வந்து மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கில் நம்ம கம்பேர் பண்ணும்போது இதோடைய ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது அதோட இது ₹1 கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த அஷூரன்ஸ் வந்து பைமோட்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் பார்த்து எனக்கு தேவையானதை நான் ஆட் டு கார்ட் கொடுத்து வச்சுட்டேன். ஸோ நீங்கள் மேலே ரைட் சைடில் பார்த்தா தெரியும், நான் 21 ப்ராடக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் டச் பண்ணதும் எனக்கு இந்த கார்ட்டில் நான் செலக்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ இதில் கோல்கேட் வந்து நான் வந்து ₹19. ஓகேவா, ஸோ அதில் வந்து நான் 2 இதில் 2 காமிக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் மைனஸ் பார்த்துக்கிறேன். அது வந்து நான் 2 நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இல்லை 5 காமிக்குது பார்த்தீங்களா, இதில் எக்ஸோ நான் வந்து 5 நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு அதில் ப்ளஸ் கொடுத்துருந்தோன்னா நமக்கு எத்தனை வேணாலும் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதில் மைனஸ் கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கம்மியாகிட்டே இருக்கும். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ளஸ் கொடுத்துக்கலாம், மைனஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா, அந்த ப்ராடக்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கீழே கொடுத்துருக்க அந்த விம் ப்ராடக்ட் வந்து 1 தான் நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இன்னொன்று எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் அது ப்ளஸ் இருக்குல்ல, ஸோ நான் அதை டச் பண்ணிடுறேன். டச் பண்ணதும் எனக்கு அது ரெண்டு விம்மாட்டு, ஓகேவா, 2 ப்ராடக்ட் எனக்கு அது வந்துடும். ஸோ அது நம்ம எல்லாம் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, கீழே வந்து எத்தனை ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அப்புறம் எவ்வளோ காஸ்ட்டு, எவ்வளோ சேவ் ஆகிருக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து செக் அவுட் பண்ணிடலாம். எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. நம்ம செக் அவுட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அதில் ஷோ ஆகும். அதில் வந்து நம்ம டெலிவரி அட்ரஸ் கொடுக்கணும், ஸ்ட்ரீட் பேரு, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துக்கு நம்ம டெலிவரி பண்ணணுமோ ஸோ அதோட அட்ரஸை, நேமு, மொபைல் நம்பர் எல்லாமே கிளியராக கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். மேலே நம்ம டெலிவரி அட்ரஸ் இருக்கும். ஸோ என்றைக்கு டெலிவரி பண்ணுவாங்க, ஜான்வரி 14th. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ அட்ரஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணால் கூட நம்ம இந்த ஆப்ஷனில் போய் சேஞ்சுன்னு சொல்ல ஆப்ஷனில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இது பண்ணியாச்சு, அட்ரஸ்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன மெத்தடில் பண்ண போகிறோம், எவ்வளோ ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், டெலிவரி சார்ஜ் வந்து ₹70 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ₹70 கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் போயிட்டு நான் வந்து என்ன மெத்தடில் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னு இல்லை பார்க்கலாம். இதில் வந்து நம்ம வந்து யூபிஐ மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுறேன், ஃபோன்பே. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே,
ஓகேவா. இதில் பாருங்கள், பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, பேமெண்ட் பண்ணியாச்சுண்ணா. ஓகேவா, அமௌண்ட் வந்து பே பண்ணியாச்சு. ஸோ அதில் பே பண்ணனால தான் எனக்கு அதில் ஷோ ஆகுது. நான் ஜனவரி 4 ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. எனக்கு வந்து அதில் டைமிங் ஷோ ஆகுது பார்த்தீங்களா, எந்த டைமிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்கும் ஷோ ஆகும், டேட்டும் ஷோ ஆகும். ஓகேவா. இதில் வந்து ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் போய் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு டெலிவரி டைமு, டெலிவரி டேட்டு, ஸோ அது எல்லாமே ஷோ ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைமோடில் ஜனவரி 4 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஜனவரி 14 நமக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து ஜனவரி 7 டெலிவரி ஆகிடுச்சு. வீட்டிலே கொண்டு கொரியர் வந்து கரெக்டாக தந்துட்டாங்க. ஸோ பேக்கிங்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அதிலே போட்டிருக்காங்க ஹேண்டில் வித் கேர். ஸோ உடையக்கூடிய பொருள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணணும், பார்த்து கொண்டு கொடுக்கணும், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த பேக்கிங் எல்லாமே நீட்டாகவே இருந்துச்சு. அதை இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோ நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அவங்க பேக் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் கரெக்டாக வந்திருக்கா, இல்லை ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா, ஸோ என்ன அது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து ஓப்பன் பண்ணதும் நம்மளுடைய பில் வந்து அவங்க மேலே தான் வச்சுருப்பாங்க, அடியில் எல்லாம் வைக்க மாட்டாங்க, சைடில் எங்கேயும் அந்த மாதிரி எதுவுமே வைக்க மாட்டாங்க. ஒவ்வொன்றா பார்த்து டிக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ அதிலே எழுதியிருக்காங்க பாருங்கள், ஒரு ப்ராடக்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால் அதோடைய எம்ஆர்பி எல்லாம் போட்டுட்டு அது மாதிரி நான் ஆர்டர் பண்ண இன்னொரு ப்ராடக்ட் வந்து அங்கே இல்லை போல். ஸோ அதோடைய இதுவும் போட்டிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் 30 rupees வேலெட்டில் ஆட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் 1200 சம்திங் இருந்துச்சு. அந்த பில்லை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். எல்லாமே நீட்டாக இருந்துச்சு, எந்த டேமேஜஸும் இல்லாமல் நீட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே நீட்டாகவே அவங்க பேக் பண்ணி எல்லாமே அனுப்புகிறாங்க, எந்த கொரிஸும் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகுறதுல ஏதாச்சும் டிலே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆப்லேயே கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. கால் பண்ண வேண்டாம், ஏன்னா அதிலே ஆப்லேயே கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. வாட்ஸ்அப் பண்ணி ஒரு 3 days பாருங்கள், அதில் ரிப்ளை இல்லைன்னா மட்டும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா. உங்களுடைய ஜென்ரல் ப்ராடக்ட்ஸ், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நீங்கள் நம்ம பைமோட்டை ஷாப்பிங்லேயே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பைமோட் நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ நான் என்னுடைய ப்ராடக்ட்ஸ், என் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் இந்த பைமோட் ஆப்பில் தான் இனி மந்த்லி பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பயன்பெற்றுக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.